நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக்கலை யூடியூப் சேனல். இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம். அதற்காக நீ பேரரசாக இருந்தால் உனக்கு நாங்கள் கப்ப பணம் கட்ட வேண்டுமா? கட்ட முடியாது தட்டி பயலே. உனக்கு பணம் வேண்டும் என்றால் என்னை வென்று உன் பணத்தை பெற்று. முதல்ல நீ யாரடா? நீ மணிமணி நாட்டு முப்படை தளபதி ஆள வந்தான். முப்படை தளபதி ஆள வந்தான். நீ நீ தளபதி யார்? ஆனால் உன்னுடைய வார்த்தைகளே அடக்கம் கிடையாது, அனுபவம் கிடையாது, ஆணுமான பேச்சா இருக்கிறது. பிறவி குணமடா. தளபதி யாரு? வரிப்பணம் கட்ட மறுத்து விட்டீர்கள், அதனால் போர் தொடுக்க புறப்பட்டு. உனக்கு பணம் வேண்டும் என்றால் என்னை வென்று உன் பணத்தை பெற்றுக்கொள். யார்? உன்னையா? நீ என்ன சாதாரணம்? அப்படியா? நான் வெல்வதா? நீலடா, நீ என்ன பார்த்துவோம். வேண்டாம், ஒழுங்கு மரியாதை சொல்றேன். என்னுடைய பார்வைக்கு சிறுபிள்ளை போல் தெரிகிறாய். உன்னை விட்டு விடுகிறேன். உயிர் பிச்சை முதல்ல பணத்தை கொடுங்கடா. துட்டுல போங்கடா. நீ எப்ப பார்த்தா துட்டு காங்க. நீ துட்டு வாங்குன கேக்கற பையன் என்ன பாய்க்குதா? துட்டு வாங்குன கேக்கற பையன் என்னடா பாய்க்கான்? எவட ஏறி வச்சான்? குத்துட்டு கேக்கறனா? வாங்குற கொடுங்கடா. அடங்க போடா போடா. யார போடா? குத்துட்டு கேக்கறான். இப்போது கட்ட விடவில்லை. படையை திரட்டிக் கொண்டு செல்கிறேன். சமாதானமாகி விடு. சமாதானமா? அது உன் அகராதியில் கிடையாது. அப்படி என்றால் நான் சொல்ல வார்த்தை உன் செவிக்கேறவில்லை. குறைக்கிற நாய்க்கு சிறக்க மதன் பேசினால மதன் குணமாராது. குட்டு சோட்டிலே கைது போதுவதும் செட்டிலே எருமை புரளுவதும் இவை அனைத்தும் உன்னுடைய குணம். நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தால் உன் மரம் அடிக்கிறாது. அடனோ துருத்து பயலே திருட்டு பயிர உறதி நிலைமை செப்பு வேற கேளடா. எந்தரடி வெள்ளடா. பின்னாடி நின்னுடா. எப்படியோ உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதுக்கு தான் நான் அங்கே நின்னுடா. நீங்க ஒரு ஆண் பிள்ளைங்களா? எப்படியோ ஒண்ணு. அட பாவிங்க, நேருக்கு நேரா மோதணும். பின்னாடி முறுக்கு அது போல மோதணும். நீ அடிப்பு நீ தெரியும்டா. அதுதானே பின்னாடி நின்னா. நீ வீரனானி கைது பண்ணுமா? பார்த்தாயா இந்த தருதலையை? தர தர என்ற மணிமணி நாட்டுக்கு அடுத்து நாட்டு கைதிகள் நீங்க. பின்னாடியே வாங்க. ஏண்டா எஞ்சன வாங்கி சாப்பிட்டீங்க? ஒரு குவார்டர் பிரியாணி வாங்கி சொல்லலாம். எதுவுமே வாங்கி உள்ளநாடு சென்று மோகன்ராஜை வெற்றி கண்டாரா தோல்வி கண்டாரா தளபதியார்? இதுவரை காணவில்லை. உள்ளநாடை சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்தவர்கள் படை தளபதி ஆள வந்தார். முக்கிய முயற்சி தளபதியாக அவன் எங்கிருக்கிறான்? இதோ அழைத்து வரணும். ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதியிழந்து
என்னையே எதிர்த்து லிகிதம் அனுப்பினாய் பார்த்தனையா? உன் கரங்களுக்கு விளங்கிட்டு விட்டு மன்னித்து விடுங்கள் மன்னா. எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. மகன்றாய், மறப்போம் மன்னிப்போம் என்ற மரபில பிறந்தவன் தான் இந்த மணிமாறன். எப்போ என்னை மன்னித்து சொன்னாயோ உன்னை நான் மன்னித்து விட்டேன். அன்பு, அவன் கரங்கள் விலங்கு அகற்றி விட்டு என்ன அப்படி பண்ணிட்டீங்க? நம்ம நாட்டு பட வீரர்லாம் வந்து ஒரு வாரம் தங்கி மழைன்னு பார்க்காத வெயிலுன்னு பார்க்காத எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களோட சண்டை போட்டு சில பேர் காலை எழுந்துக்கிறான், சில பேர் கை எழுந்துக்கிறான், சில பேர் கண்ணே எழுந்துக்கிறான், சில பேர் உயிரே தியாகம் பண்ணிக்கிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு கைது பண்ணி வச்சுன்னு வந்தான். போதும் விடுன்னு சொல்றீங்களே. மனித விளைவு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் என்னை மன்னித்து சொன்னால் மறப்போம் மன்னிப்போம், அதுதான் மனிதத்தன்மை. அதுக்கு தான் எவனுமே அத்தும் பேச்சு கேட்டு சண்டைக்கு போகக்கூடாது. பக்கத்துக்கு சண்டை போட்டோம் நீங்கள் போகாதீங்க. கேஸில் மாட்டி விட்டு வந்தோம், நம்ம தான் வாய்தா கஞ்சி கிடக்கணும். தேவையில்ல குடு. இந்தா இன்று நவராத்திரி முப்பெரும் விழா. நீ எதிரியை வெற்றிக்க உனக்கு வெற்றி விழா. எனது மகள் வேல்வெளிக்கு பிறந்த நாள் விழா. பகமையே இல்லாத நாட்டுக்கு இன்று சுதந்திர விழா. எங்க ஒவ்வொரு விழா நடக்க போகிறது. முதல் விழா இந்நாட்டு தளபதி ஆளவந்தானுக்கு வெற்றி விழா. இரண்டாவது விழா இந்நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா. மூன்றாவது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த முப்பெரும் விழாவும் இப்போது ஆடல் பாடலோடு தொடங்கி இருக்கிறது. ஒரு வாருங்கள்.